வழிகாட்டிகளாக எதிர்காலத்தில் திகழ இருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கம். எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு அபியாச கோப்பிகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இங்கு வருகின்றோம். ஆனால் நான் வருகின்ற பொழுது இவ்வாறான ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. எனவே மிகவும் சந்தோஷமாக இந்த நிகழ்வை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் குறிப்பிட்ட அபியாச கோப்பிகளோடு நான் இங்கு வருகின்றோம். ஆனால் இருந்தும் இங்கு வருகின்ற மாணவர்கள் அனைவருக்குமாக நாங்கள் கோப்பிகளை கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை தற்பொழுது செய்திருக்கின்றோம். எனவே இங்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் மிகவும் சிறந்த முறையிலே பல விடயங்களை பேசியிருந்தார். இன்று நாங்கள் தமிழும் சைவம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய தமிழர்களின் தொன்மை, கலை, கலாச்சாரங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டு மிகவும் ஒரு இறுதியான ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணங்கள் பல. சினிமா, அதாவது உதாரணமாக இன்று அனைத்து வீடுகளிலுமே தொலைக்காட்சி இருக்கின்ற ஒரு காரணமும் இதற்கு ஒரு காரணமாக இருந்தாலும் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட போர் சூழல் ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் எம்மால் கூற முடியும். குறிப்பாக இந்த வீரமலை கிராமம் என்பது காலத்தால் முற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு கிராமம். இங்கே சிந்தாத்திரை பிள்ளையார் என்கின்ற ஒரு ஆலயமும் அதன் வரலாறு தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறு மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த கிராமம் பல நெடுங்காலமாக திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு கிராமமாகும். நான் திருக்கோவில் இலக்கிய வரலாறு என்கின்ற புத்தகத்தை படிக்கின்ற பொழுது 1817ஆம் ஆண்டு காலகட்டத்திலே குறுநில மன்னர்களாக சம்மாந்துறையில் 2 மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அன்று இருந்து இன்று நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த பிரதேசத்திலே தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்குரிய அடையாளங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆனால் தமிழர்களை காண முடியாத ஒரு நிலைமை. இதற்கு காரணம் திட்டமிட்ட இன அழிப்பு என்பதை தவிர வேற எதையும் நம்மால் கூற முடியாது. உதாரணமாக சொல்ல போனால் சம்மாந்துறை இருக்கின்ற காளிய கோவிலை பார்க்கலாம். அங்கு கோவில் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆனால் அங்கு இருந்தவர்களை காண முடியவில்லை. இவ்வாறான ஒரு நிலைமை வீரமலையிலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை எங்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றவர்களும் இந்த நாட்டில் இனவாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெரும்பான்மை சமூகமும் திட்டம் தீட்டியது. இதன் காரணமாகத்தான் அண்மை காலமாக குறிப்பாக 1990ஆம் ஆண்டு காலகட்டத்திலே இங்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் அளிக்கப்பட்டார்கள். இந்த விடயம் இன்று உலகளாவிய ரீதியிலே வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருந்தது. குறிப்பாக நான் மாகாண சபையில் தெரிவு செய்ததன் பிற்பாடு இதனை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளை முன்னெடுத்திருந்தேன். அண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் தொலைக்காட்சியில் கூட நான் வீரமலை சம்பந்தமாக விடயத்தினை நான் எடுத்துக் கூறியிருந்தேன். எனக்கும் இந்த கிராமத்தில் பல அழிவுகள் நடந்திருக்கிறது, பல விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆதங்கம் எங்களுடைய மனதிலே புதைந்து கிடக்கின்றது. ஆனால் எங்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் சூழல்கள் வருகின்ற பொழுதுதான் அதை நாங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். அவ்வாறு பல அழிவுகளையும் அடிமைகளையும் சந்தித்த கிராமம் இந்த கிராமம். கல்வியிலே பல உயர் பதவிகளை வைத்தவர்கள் 90ஆம் ஆண்டு புலியளந்த போர்வையிலே திட்டமிட்டு அளிக்கப்பட்டார்கள். பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தவர்களும் திட்டமிட்டு அளிக்கப்பட்டார்கள். இவ்வாறு இன அழிப்பின் உச்சமாக இந்த வீரமலை கிராமம் திகழ்ந்திருப்பதை எங்களால் மறக்க முடியாது. எனவே எங்களால் முடிந்த சில விடயங்களை இந்த கிராமத்தில் முன்னெடுக்க முடியும். அந்த வகையில் எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டதை போன்று எங்களுடைய கலை கலாச்சாரம் என்கின்ற விடயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து செயற்பட வேண்டும். இன்று ஒரு இனத்தின் அடையாளத்தை அளிப்பதற்காக பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த முன்னெடுப்புகளில் தான் எங்களுடைய கலாச்சாரங்கள் அளிக்கப்படுகிறது. உதாரணமாக சில விடயங்களை நான்